கல்ச்சருக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். மக்கள்ஸ், நான் உங்க விஜய் டாமினிக். இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல நடந்த ஷனம் விசஸ் பாலா, இந்த சண்டை காரணம் இமேஜ் கான்சியஸா, அதுக்கப்புறமா இன்னைக்கு அனிதா நடந்துகிட்ட விஷயம் சரியா தவறா, அதுக்கப்புறமா அர்ச்சனா விட்டு கொடுக்குறாங்களா இல்ல போட்டு கொடுக்குறாங்களா, இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல இருக்கு. வித் 2 ஸ்பெஷல் அவார்டோட இது பிக் பாஸ் சீசன் 4 ரிவ்யூ 60வது நாள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னேன், பாலா விசஸ் சனம், இது நடந்த சண்டை வந்து இமேஜ் கான்சியஸ் இருக்கா நியாயமா அப்படின்னு. இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க், இந்த கால் சென்டர் டாஸ்க் வரும். இந்த கால் சென்டருக்கான டாஸ்க் அதோட முடிவு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 13 வரை ஒரு நம்பர் கொடுத்துறாங்க. அவங்கவுங்க எந்த இடத்துக்கு டிசர்வ் சொல்லி அவங்களே ஓன் வேல்யூஷன் போட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து 2 நாள் முன்னாடி பிக் பாஸ் காட்டு வர பார்த்தோம், பட் காட்டல. இன்னைக்கு தான் அதோட கண்டினியூட்டி காட்டுறாரு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் இடம் செகண்ட் இடம் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆகிறதுக்கான ஒரு கிரிட்டேரியா, அதாவது ஒரு காரணம், ஒரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் அதிக நேரம் பேசினது, ஜென்யூனாக பேசினது, அதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணாமல், யாரையும் சேவும் பண்ணாமல், செல்ஃப் நாமினேட்டும் பண்ணாமல் அவங்க ஃபேராக ஒரு கேம் விளாண்டது, இதுதான் வந்து அதுக்கான ஒரு ரூல்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து சனம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம், 2வது இடம், 3வது இடத்துக்கான ஒரு சண்டைகள் வருது. இது வரும்போது திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா, சனம் நான் ஃபஸ்ட்டு இடத்துக்கான நான் டிசர்வ் இல்லை, அதாவது எனக்கு தகுதி இருக்கிறது முதல் இடத்துக்கு தான், ஸோ நான் முதல் இடத்துக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அர்ச்சனா வந்து நிறைய விஷயம் பேசி பார்க்குறாங்க, அவங்க ஃபஸ்ட் இடத்துல நிற்கிறாங்க, ஆரி நிற்கிறாங்க. இருந்தாலும் சனமும் வந்து நான் தான் நிற்பேன் ஒரு பாயிண்ட் வச்சுட்டே இருக்காங்க. அப்போ பாலா ஒரு விஷயம் டீடைலா சொல்றாரு, இந்த பாரு சனம், நீ பண்ணது ஒரு கால், சம்யுக்தாக நீ ஒரு கால் பண்ண, ஒரு கால் பண்ணி பஸர் அடிக்கிற வரையும் பேசிட்டு இருந்த, பஸர் அடிக்கிற வரையும் பேசிட்டு இருந்தா காலர் தான் வந்து, அதாவது ரிசீவர் அந்த பக்கம் கஸ்டமர் கேர்ல இருந்து எடுக்கிறாங்கல்ல, அவங்க தான் வின், அவங்க அதுக்கு நடுவில் ஃபோன் வச்சாதான் நீ அந்த டாஸ்க்ல ஜெயிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீ கால் பண்ணியுமே நீ அதில் தோத்து தான் போன தவிர நீ அதில் ஜெயிக்கவும் இல்லை. அதுக்கடுத்து நீ கஸ்டமர் கேர்ல இருக்கும்போது உனக்கு ஃபோனும் வரல, ஆக மொத்தம் உனக்கு வந்து ஒரு கால், அதில் நீ தோத்ததுனால உனக்கு ஃபர்ஸ்ட் இடம் டிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லி பாலா சொல்றாங்க, அந்த ஹவுஸ் மேட்ஸும் சொல்றாங்க. இதை ஒரு பக்கம் சனம் ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க, இந்த பாருப்பா நான் கால் பண்ணி பஸர் அடிக்கிற வரையும் பேசினேன்னா அது ஒரு ஜென்யூன் தானே, அது இந்த பாயிண்ட்ல இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு கால் வராததுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி சனம் அவங்களோட பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ அவங்க வச்ச பாயிண்ட் கரெக்டாக இருந்தாலும் அவங்க ஒரு சில விஷயத்தை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு முடிவு வராங்க. அது என்னன்னா, இந்த பாரு சனம், நீ பண்ணது ஒரு கால், அதுலேயும் நீ வந்து லூஸ் ஆகிட்ட, ஒருவேளை உனக்கு 2வதா ஒரு கால் வந்திருந்ததுன்னா அதில் நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன்னு தெரியல, இது ஓ மேலே தப்பு கிடையாது, இது பிக் பாஸ் மேலே இருக்க தவறு. ஸோ 7வது இடத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி 13 நம்பர்ஸில் நியூட்ரலான ஒரு நம்பர் 7, அந்த 7ஆம் நம்பரை நீ எடுத்துன்னு சனமுக்கு ஜென்யூனா ஒரு இடம் கொடுக்குறாங்க. பட் சனம், நான் பிடிச்சா இங்கே தான் குடிப்பேன், தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் குமார் அப்படின்னு சொல்லிட்டு சனம் வந்து முதல் இடத்துல நிற்கிறாங்க. ஸோ இந்த முதல் இடத்துல நிற்கும் போது பாலாஜி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, முதல்ல அவ்வளோ விஷயம் பேசும்போது எல்லா ரூல்ஸுக்கும் ஆமாம் ஓகே தலையாட்டின நீங்கள் இப்போ எதுக்கு அதை வந்து ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு. அப்போ வந்து சனம் கேட்குறாங்க, நான் என்ன ஏற்றுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பாலா அவரோட கருத்தை வைக்கிறார், இந்த பாருங்க சனம், இந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வர்றதுனாலும் அடுத்த இடத்துக்கு வர்றதுனாலும் இதுதான் ப்ரொசீஜர், இந்த ஒரு மதிப்போட அடிப்படையில் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோம், நீங்கள் எதுக்கு அது கேட்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது இது மாதிரி கை நீட்டி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சனம் வந்து புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நான் வந்து இப்படி பேசலங்க, இப்படி தாங்க பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி பாலா பேசுறாரு. அவர் வந்து எடுத்தோன்னா ரைஸ் அப்பா பேசல, ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை வந்து ஃபர்ஸ்ட் கூலாக சிரிச்சுட்டே எடுத்துட்டு போறாரு பாலா. நான் கூட ஜித்தன் ரமேஷுக்கு பாலா சண்டை வரும்லாம் நினைச்சேன், அதை ஃபன்னா எடுத்துட்டு போனாரு. ஜித்தன் ரமேஷ் அண்ணன் வந்து இவ்வளோ நேரம் பேசினாரு, தனியாக பேசிட்டு போன மாதிரி இருக்கும், ஸோ அவருக்கு வந்து ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லி பாலா இன்னைக்கு நடந்துகிட்ட ஒரு விதங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜென்யூனாக தான் இருந்தது. அவரும் ஒரு லிமிட்டாக வந்து சனம் கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாரு. நீ கை நீட்டி பேசுற பாக்கெட்டுக்கு கையை விட்டு பேசுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. என்னால் பாக்கெட்டுக்கெல்லாம் கையை நீட்டி பேச முடியாது, கையை விட்டு பேச முடியாதுன்னு சொல்லி இந்த பக்கம் பாலா பேசிட்டு இருக்கும்போதே சனம் வந்து அடுத்தடுத்து நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பாலா வந்து வாக் அவுட் பண்றாரு. திரும்ப வந்து பேசும்போது சனம் வந்து ரொம்ப ஓவரா பேசும்போது டக்குன்னு பாலா என்ன பண்றாருன்னா, அவர் போட்டிருக்க செருப்பு எடுத்து அவரே அடிச்சுக்கிறாரு, செருப்பால் அடிச்சுக்கிறாரு. அதுவும் சனம் பக்கம் பார்க்கல, அவர் இன்னொரு பக்கம் திரும்பி தான் அடிச்சுக்கிறாரு. ஆனால் சனம் அதை எப்படி வந்து வெளியில போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது என்கிட்ட பேசினா இப்படி செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குமா, அவர் எது செருப்பால் அடிச்சு என்னை அசிங்கப்படுத்துறாரு, அப்போ மக்கள் பார்க்கும்போது நான் செருப்பால அடிக்கிற மாதிரி பேசுறேங்கிற மாதிரி இருப்பாங்களே, ஸோ அவர் என்கிட்ட வந்து அப்பாலஜி, அதாவது என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சனம் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு நியாயமான கருத்து என்னன்னா, பாலா காலை தூக்கி ஆரிகிட்ட காட்டும்போது கூட யாருமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சனம் சொல்லவே இல்லை. ஆனால் பாலா இந்த பக்கம் திரும்பி அவரே தான் செருப்பில் அடிச்சுக்கிட்டாரு, சனம் பேரை யூஸ் பண்ணவே இல்லை. உங்ககிட்ட பேசினேன் என்னை நானே செருப்பால் அடிச்சுன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிட்டாரு. ஆனால் சனம் இந்த இடத்துல அப்பாலஜி வாங்கிக்கணும்னு சொன்னா திரும்ப பாலா வந்து சண்டை போறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது சனமோட ஒரு இமேஜ் கான்சியஸ் தான் நான் சொல்லுவேன். இதே பாலா ஏன் பாலா அப்படி பண்ணீங்க, நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது வேற, நீங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க, நீங்க வந்து என்ன மன்னிப்பு கேளுங்க, வெளியில வந்து வேற மாதிரி போர்ட்ரேட் ஆகும்னு சொல்றது வேற. ஸோ சனம் இப்படி பண்ணது பின்னாடி ஒரு இமேஜ் கான்சியஸ் இருக்கு அப்படிங்கிறதா என்னோட கருத்து. அதுக்கப்புறமா இன்னைக்கு அனிதா நடந்துகிட்ட ஒரு விஷயம் வந்து ஸ்போர்ட்மேன்ஷிப் இருந்ததா, ஃபேரா அன்ஃபேரா, நியாயமா அநியாயமா, ஏன் அப்படியெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு ஒரு சண்டை நடந்துச்சு, சனம் ஏமா நீ இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு கட்டம் கடைசியாக சனம் வந்து இந்த பக்கம் வர அந்த பக்கம் ஆரி நின்றா ஃபர்ஸ்ட் இடத்துல. ஸோ 2வது இடத்துக்கு அடுத்து ஒரு பிரச்சனை நடக்கும். இந்த 2வது இடத்துல யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அனிதா நிற்பாங்க. நான் வந்து எண்ட் ஆஃப் த டைம் வரையும் பேசினேன், கால் கட் பண்ண வரையும் பேசினேன், கரெக்டாக என்னோட கேள்வியெல்லாம் கேட்டேன்னு சொல்லி அனிதா அவங்களோட பாயிண்டை வச்சுட்டு ஒரு ஸ்டெபனா அவங்க 2வது இடத்துல நிற்பாங்க. அப்போ தான் வந்து அந்த வீட்டில் ஓட்டு எடுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் போகும். ஒரு ஆளுக்கும் எவ்வளோ மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா திரும்ப அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அனிதாவுக்கு ஓட்டுகள்லாம் இருக்க போய் தான் அனிதா அந்த இடத்துல நிற்பாங்க. பட் சனம் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் டிசர்வ் ஆனவங்க, தகுதியானவங்க அப்படின்னு சொன்னதுனால அதுக்கடுத்து வந்து அதுக்கான மெஜாரிட்டி எடுக்க போவாங்க. அப்போ சனம்க்கு அதிகப்படியான ஓட்டுகள் விழுகுது. அப்போ அனிதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, திரும்ப நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அடுத்து ஒரு ஆளுக்கு வந்து ஓட்டு விழுந்துட்டு தான் இருக்கும், சப்போர்ட் அதிகமாகிட்டு தான் இருக்கும் அப்படின்றாங்க. இதை பேசிகிட்டே இருக்கும்போது சனம் என்ன பண்ணுறாங்க, நேரம் இங்கே போய் அனிதா அப்ரோச் பண்ண விதம் சரியில்லை. இந்த பாரமா அனிதா, எனக்கு வந்து ஓட்டு அதிகம் வந்துருச்சு, நீ கொஞ்சம் தள்ளிக்கிட்டேன்னா நான் இங்கே நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமாக பேசினாங்க. இதனால ஹர்ட் ஆன அனிதா, கொஞ்சம் டென்ஷனான அனிதா அந்த இடத்த விட்டு வாக் அவுட் ஆகி வராங்க. அதுக்கப்புறமா 3வது இடத்துக்கான ஒரு போட்டி நடக்கும். 3வது இடம் பாலா விசஸ் அனிதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் பாலாவுக்கு ஓட் பண்ணல, திரும்ப ரீஓட் எடுக்கும்போது பாலாவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓட் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஆள் சிவானி. ஸோ கேபியே இந்த இடத்துல சொல்லுவாங்க, சிவானி நீ முன்னாடி ஓட் பண்ணல, இப்போ எதுக்கு ஓட் பண்ணுற, ஸோ எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். அப்போ அனிதா என்ன பண்ணிடுவோம், அப்பாடே நான் வரலடா, உங்கள் ஆட்டத்துக்கே வரலடா, நீயே வச்சுக்கடா 3வது இடத்த அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிடுவாங்க. அப்போ கேபி என்ன சொல்லுவாங்க, அனிதா நீ 4வது இடத்த எடுத்துக்கணுவாங்க, நான் வரவே இல்லை, எனக்கு இந்த இடமே வேணாம், எனக்கு ஸ்பேஸே இல்லை, எனக்கு டிசர்வும் கிடையாது, நான் தகுதியான ஆளும் கிடையாது, ஸோ நான் இதுக்கு வரல அப்படின்னு சொல்லி அனிதா உட்காந்தே இருப்பாங்க. ஸோ ஒரு ஆளும் ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 10வது இடம் இருக்கும். அப்போ கேட்பாங்க 10வது இடத்துக்கு யார் போகணும் அப்படின்னு. 10வது இடம் அனிதாவுக்காக அப்படின்னு சொல்லும்போது அனிதா அந்த 10வது இடத்துக்கு போகாமல் ஸ்டப்பானா அந்த அவங்க எடுத்த ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காக அந்த பீன் பேக்கில் உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அதான் எல்லாம் சொல்லுவாங்க, அனிதா உன்னோட முடிவுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், எல்லாம் வந்துட்டோம்னு சொன்னாலுமே அனிதா அவங்களோட பிடிவாத தன்மை, அவங்களோட ஸ்ட்ராங்னஸை விடாமல் அப்படியே உட்காந்தே இருப்பாங்க. பிக் பாஸ் பஸர் அடிச்சிடுவார். அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாம் நவுந்து போயிடுவாங்க. ஸோ அனிதா இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் அப்படின்னா, நான் இன்னைக்கு அனிதாவை ஒரு விஷயம் பண்ணியதான கேள்வி கேட்டிருப்பேன். அது என்னன்னா, அவங்க 3வது இடம், 2வது இடம், 4வது இடம், இந்த 3 இடத்தையும் விட்டுட்டு 10வது இடத்துக்கு போயிருந்தாலோ இல்லை 2வது இடத்த விட்டு 3வது இடத்துக்கு போயிருந்தாலும், ஒரு இடம் போயிடுச்சுன்னா அடுத்த இடத்துக்கு அவங்க அக்செப்ட் பண்ணி போயிருந்தா இது உங்கள் ஸ்போர்ட்மேன்ஷிப்பே கிடையாது. அப்போ நீங்கள் வச்சுட்டு இருந்தால் அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப், அப்போ உங்களுக்கு வச்சு நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து தப்பா பொய்யா வச்சிங்களா, நான் 2வது இடத்துக்கு இருக்கதான் வந்து டிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி 4வது இடத்து எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் எப்படி 10வது இடத்து எடுத்துக்கிட்டு நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். பட் இன்னைக்கு அதை பண்ணாமல் எனக்கு டிசர்வான பிளேஸ் 2, அதை நீங்கள் எங்கிட்ட வாங்கிட்டீங்க, ஸோ எனக்கு எந்த பிளேஸும் வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்தது. இன்னைக்கு இந்த டாஸ்க்ல இந்த கேமில் அவங்க ஃபேராக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா அர்ச்சனா இந்த வீட்டில் விட்டு கொடுக்குறாங்களா போட்டு கொடுக்குறாங்களா ஒரு கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதே வரிசைப்படுத்துகிற அந்த ஒரு விஷயத்துக்கு தான். அப்போ பார்த்தீங்கன்னா அர்ச்சனா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நல்லா கேரண்டியான ஒரு ஆளு, டிசர்விங்கான ஒரு ஆளு. இதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் எண்ட் ஆஃப் த பஸர் வரையும் பேசினேன், நான் பேசினது கிறிஸ்பாவும் கண்டென்ட் வைஸ் பார்த்தா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அவங்களோட முதல் இடத்துக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பட் அவங்க கிட்ட அந்த ஸ்போர்ட்மேன்ஷிப்போ இல்லை ஃபேரோ இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சனம் கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கும்போது இல்லை நான் தான் அந்த இடத்துக்கு டிசர்வ், நான் தான் அந்த இடத்துக்கு டிசர்வ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆரியோட போட்டி போய் ஒட்டிக்கிட்டும் நின்றுட்டு இருந்தாங்க 2 பேரும். பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா, சனம் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களோட ஸ்போர்ட்மேன்ஷிப்பை வந்து இழந்துட்டாங்களா இல்லை அவங்க கிட்ட வந்து அந்த ஃபேரான ஒரு ரீசன் இல்லைன்னு தெரியல, அவங்க அங்கேருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து லாஸ்ட்டுக்கு போயிட்டு அறந்தா நிஷா கூட உட்காந்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சனம் வந்து திரும்ப முதல் இடத்துக்கு 2வது இடத்துக்கும் பேசி அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து அர்ச்சனா ஒரு வார்த்தையை வைக்கிறாங்க, இந்த வீட்டில் யாருக்குமே விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சர்க்காசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட் கேம்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் யாருக்கும் விட்டு கொடுக்குற மனசு இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விதத்தை பொறுத்து நான் விட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன், நான் விட்டு கொடுத்ததுனால தான் அங்கே சனம் அந்த இடத்துல நிற்கிறா, ஆரி அந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்ச்சனா சுற்றி வளைச்சி சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறதான் ஒரு ஃபேக்டான விஷயம். ஸோ இது வந்து விட்டு கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா, அது என்னன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டில் வந்து ஆரி வந்துடுவார், 2வது இடத்துக்கு சனம் பிரச்சனை பண்ணி வந்துடுவாங்க, 3வது இடத்துல அனிதா நீ இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி பாலா அனிதா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஸோ பாலாவுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணும்போது வந்து துண்ணூறுலாம் வச்சு விட்டுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அர்ச்சனா ஒரு விஷயத்தில் சொல்லுவாங்க, ஏன் இவ்வளோ கோவப்படாரா, கோவம் அழிச்சிருண்டா அப்படிங்கும்போது பாலாஜி சொல்கிறாரு, இல்லை என்னை வந்து அது மாதிரி அவங்க ப்ரொவோக் பண்ணாங்கன்னு, அப்படி தான் பண்ணுவாங்க, அப்படி தான் ஒரு டென்ஷன் எடுத்துவாங்க, அதெல்லாம் பண்ணாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு அர்ச்சனா அந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க ஒரு விதமான வார்த்தை. அதான் மைண்ட் கேமை அந்த இடத்துல திணிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி எங்கள் குரூப் பெரிய குரூப் இல்லை, நீ நினச்சிட்டு இருக்க எங்கள் குரூப் தான் பெரிய குரூப்னு, ஆனால் நாங்கள் பெரிய குரூப்பில் இந்த வீட்டில் சைலண்ட்டாக ஒரு குரூப் பெருசாக வேலை பார்க்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த ஒரு குரூப் சைலண்ட்டாக யார் அப்படின்னா, ஆரி, அனிதா, சனம், இவங்க 3 பேரை தான் ஒரு குரூப் சைலண்டாக பெருசாக வேலை பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு பாலா கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, அர்ச்சனாவால் ஸ்ட்ரைட்டாக போய் ஆரி ப்ரோ நீங்கள் சைலண்டாக வேலை பார்க்குறீங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னால் அவர் வச்சிருவார், பாயிண்ட்டை வச்சிருவார். அதே மாதிரி ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை லவ் பெட் குரூப் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்த வந்து ஆரி ஒரு கேள்வி வச்சிருவான்னு சொல்லி அர்ச்சனா ஒரு டர்ரு. அதே மாதிரி அனிதா கிட்ட வச்சுக்கிட்டா எப்படி இருக்குன்னு தெரியும், சனம் கிட்ட வச்சுக்கிட்டா ஆகா ஓகோன்னு இருக்குல்ல. ஸோ அவங்கள்ட்டலாம் சொல்லாமல் பாலா கிட்ட சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல பாலா போட்டு உடச்சிருவான் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் கேமாக தான் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஓட்டிலேருந்து ஆரி சேவ்
சேவ் ஆனதுக்கப்புறம் பிரதர் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் லவ் பெட்டுக்கு வாங்க, நாங்கள் 6 பேர் இருக்கோம், உங்களுக்கு லவ் தரோம்னு சொல்லியும் ஆரி அந்த லவ் பெட்டுக்கு வரல. ஆனால் பாலா வந்து ஒரு இடத்துல அந்த கால் சென்டர் டாஸ்கில் ஆரி வந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்டு ஃபோனை வச்சுருவாரு. அப்போ இவங்க ஒரு நியூட்ரலாவோ இல்லை வந்து அன்பு கொடுக்குற கேங்காவோ இருந்தால் பாலா நீ இப்படி பேசின தப்பு, அப்படி இல்லையா நீ அவருக்கு ஒப்பீனியன் பேச சான்ஸ் கொடுன்னு சொல்லணும். பட் பாலா அந்த லவ் பெட்டுக்கிட்ட வந்துடுவார். லவ் பெட்டுக்கிட்ட வந்து அர்ச்சனா கிட்டே நிஷா கிட்டே நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவங்க வந்து ஆரியை கலாய்ச்சி சிரிப்பாங்க. ஸோ அப்பயே தெரிஞ்சிருச்சு இவங்க ஆரி லவ் பெட்டுக்கு வராததுனால ஆரிக்கு மேலே கொஞ்சம் டென்ஷனில் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது தரமாக இன்னைக்கும் பாலா லவ் பெட்டுக்கு வந்துடுவார். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பக்கம் விட்டு கொடுத்தேங்கிற வார்த்தை மூலமாக தான் விட்டு கொடுத்தேன், இந்த வீட்டில் வேற யாருக்கும் விட்டு கொடுக்குற தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் கேமே நீங்கள் விளாண்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டில் வேல் குரூப் பெருசு இல்லை, உன் குரூப் பெருசு இல்லை, ஆரி அதுக்கப்புறம் சனம் அதுக்கப்புறம் அனிதா இவங்க குரூப் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி அவங்க குரூப்பிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிய வச்சுட்டாங்க. அதுக்கு மேலே நமக்கு என்ன ஒரு டவுட்னா, சரி அவங்க வந்து பெருசாக வேலை பார்த்து மெஜாரிட்டி வாங்குறாங்க அப்படின்னா உங்கள் குரூப்பில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்கள ஃபர்ஸ்ட் இடத்துக்கோ ரெண்டாவது இடத்துக்கோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி 5 பேர் ஓட்டு போட்டு அந்த முதல் இடத்துக்கு அவங்களை கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குரூப்பான செயலாங்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு நடந்த டாஸ்கில் யாரா டிசர்வ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதை பிக் பாஸே இன்னைக்கு வேற லெவலில் ஒரு விஷயத்தில் பண்ணிட்டாரு. பட் அதை பற்றியும் நான் ஒரு பிரேக் டவுன் வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸுரி பட்ஜெட். ஸோ 13 பேர் விளாண்ட இந்த கேமுக்கு 2600 பாயிண்ட்டை கொடுத்துட்டு அதில் எல்லாரும் ஃபோனை கட் பண்ணிங்க ஒழுங்காக விளாடாததுனால உங்களுக்கு 2000 பாயிண்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீதி 600 பாயிண்ட் தான் கொடுக்குறாரு. இந்த 600 பாயிண்ட் ஃபேராக விளாண்டா 3 பேருக்குள்ள 200 பாயிண்ட், அதில் ஒரு ஆள் ஆரி. ஸோ ஆரி டிசர்வ் ஃபார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து பிக் பாஸ் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த ஓவரால் டாஸ்கில் நம்ம சொல்ல வந்த ஒரு விஷயம். அதாவது போட்டு கொடுத்தது, விட்டு கொடுத்தது, மைண்ட் கேமு, இமேஜ் கான்ஷியஸ், அதுக்கப்புறம் ஃபேர் அன்ஃபேர் எல்லாமே இந்த 13 பேருக்கு நடுவில் இன்னைக்கு அடங்கிருச்சு. அதுக்கப்புறமா இந்த பிக் பாஸ் பிரேக் டவுன் சொல்லிட்டு இப்போ நடுவில் ஒரு வார்த்தை விட்டேன் தெரியுமா, அது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் வந்து இன்னைக்கு 2000 பாயிண்ட் லக்ஸுரியிலேருந்து பிடுங்குற மாதிரி பிடிங்கிட்டு நம்மளே வச்சுருப்போம் 2000 பாயிண்ட் பிடிங்கிட்டா சிக்கன்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் முதல் நாளே அது அந்த லக்ஸுரி பாயிண்ட் பிடுங்கின முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்கட், குட் டே பிஸ்கட்டில் ஒரு அவார்ட் டாஸ்க் மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் இல்லைனா 500 பாயிண்ட்டுக்குள்ள ஸ்நாக்ஸை வந்து பிஸ்கட்டாகவும் அந்த ஒரு சில வந்து குக்கீஸாகவும் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, லக்ஸுரி பட்ஜெட்டை ஒரு பக்கம் வாங்கிட்டாரா, ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாமே வெறும் ஃபுட் ப்ரொவைட் டாஸ்க்காக தான் இருக்கும். தலப்பா கட்டு வழங்கும், இது வழங்கும், அது வழங்கும் சொல்லி பிரியாணி கொடுப்பாரு, சப்பாத்தி கொடுப்பாரு, புரோட்டா கொடுப்பாரு, கலக்கி கொடுப்பாரு, ஒன் சைட் ஆம்லேட் கொடுப்பாரு, வான்கோழி பிரியாணி கொடுப்பாரு, வாத்துக்கறி கொடுப்பாரு, ஆமக்கறி அவிச்சு கொடுப்பாரு, பூனைக்கறியை பொறிச்சு கொடுப்பாரு. இப்படியா பிக் பாஸ் பல விஷயங்களை கொடுத்து ஒரு பக்கம் உன்னை வாங்கினாலும் இன்னொரு பக்கம் என்னை வச்சு வாழ்றாமவனேன்னு சொல்லி சாப்பாடை கொடுப்பாரு பிக் பாஸ். ஸோ இதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவரை பற்றி பிரேக் டவுன்லாம் பண்ணிட்டோம். இந்த பிரேக் டவுனோட அந்த ஸ்பெஷல் அவார்டு 2 அவார்டு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவார்டு என்ன அப்படின்னு பார்த்தா இதான் அந்த அவார்டு. செருப்பாலையே அடிக்கணும்டா. எதுக்கு பாலாக்கு இந்த அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமெடியில் நம்ம தலைவர் சொல்லுவார், உங்களையெல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு என் புத்தியை செருப்பாலேயே அடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி அடிச்சுக்குவாரு. ஸோ சனம் கிட்ட எல்லாம் பேசுனதுக்கு என் புத்தியை செருப்பாலேயே அடிக்கணும்டா சொல்லி பாலாக்கு புரிஞ்சா சரி இத்தனை நாள் வந்து சனமுக்கு சப்போர்ட் அங்கங்கே வாய்ஸ் விட்டாரு. ஸோ இன்னைக்கு சனம் கிட்ட பேசினதுக்கு என் புத்தியை நானே செருப்பால் அடிச்சுக்கணும். பாவம் ஒரு பர்த்டே பையனை போய் செருப்பால் அடிக்க வச்ச ஒரு விஷயங்கள் வந்து சனமுக்கு தான் சேரும். அந்த செருப்பால அடிச்சுக்கிட்ட அந்த ஒரு பெருமை பாலாவுக்கே சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவருக்கு இந்த அவார்டு. அதுக்கப்புறமா இந்த 2வது அவார்டு, இதான் அந்த 2வது அவார்டு. நான் திருடன் காட்டுறேன்டா. பங்காளி நம்ம ஸ்பீட் இல்ல, ஒரு வழியா அந்த பணத்தை திருட்டாயா என்ன பண்ற, நம்ம சொந்தக்கார எல்லாருக்கும் சொல்லி விட்டுரு. எதுக்குடா எல்லாருக்குமே இந்த அவார்டை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நீ ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது இந்த அவார்டில் வர மாதிரி மாப்பிள்ள ஒரு வழியாக அவங்க திருடிட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிற மாதிரி, மாப்பிள்ள அதாவது டேரக்டர் வசி ஒரு வழியாக அவங்க வந்து டாஸ்க்கை முடிச்சுட்டாங்க வசி, வேகமாக வாங்க கண்டென்ட்டை ரெடி பண்ணி ரிவ்யூ இறக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எப்படா டாஸ்க்கை முடிப்பாங்கன்னு சொல்லி சாப்பிடாமலாம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ ஓரளவு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் டக்குன்னு டாஸ்க்கை முடிச்சதுனால அவங்களுக்கு இந்த அவார்ட். ஸோ மக்களை இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள்லாம் இவ்வளோ தான். ஒரே ஒரு டாஸ்க்கை வச்சு ஓவரால் எபிசோட இழுத்துட்டு போன பெருமை பிக் பாஸ் சீசன் 4 கண்டஸ்டன்ட்டை மட்டும் தான் சாரும். ஸோ நாளைக்கு என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் போகுது, இந்த விஷயத்துக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா பாலா கட் பண்ணதுக்கப்புறம் கூட சனம் வந்து பாலா கிட்ட பேசல. இந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நாளை எபிசோடில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே டாமினிக், உங்கள் டைரக்டர் வசீகரன் ஏஜே.